சுல்ஃபிகார் அலி பூட்டோ அவர்கள் பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர் ஒரு வார்த்தையை சொல்கிறார். நாங்கள் புல்லை கூட சாப்பிடுவோம், நாங்கள் பட்னியாக கூட இருப்போம், எங்களுக்கு உடுக்க ட்ரெஸ் கூட வேண்டாம், ஆனால் எங்களுக்கு அணு ஆயுதம் வேணும், இதுதான் எங்களுடைய முக்கியம் அப்படின்னு சொல்கிறார். ஒரு பிரைம் மினிஸ்டர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லும்போது மக்களை பற்றி அவங்க கவலைப்படலை, அவங்களுக்கு அணு ஆயுதம் தேவை அப்படிங்கிறத மட்டும்தான் அவர் யோசிச்சிருக்கார். இதை இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. நீ இப்படி சொன்ன நாடு தானே பாகிஸ்தான், உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாகிஸ்தானுடைய மக்களுக்கு நம்ம அனுதாபப்படுவோம், ஆனால் பாகிஸ்தானை ஆண்ட அரசியல்வாதிகள் மிகப்பெரிய அளவில் அட்டூழியம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு சிறந்த உதாரணம் இந்த சுல்ஃபிகார் அலி பூட்டோ அவர்கள் தான். அதே நேரத்தில் இப்போ பிரைம் மினிஸ்டராக இருந்த இம்ரான்கான் அவர்களாக இருக்கட்டும், இல்லாட்டி ஷபாஸ் ஷெரீஃபாக இருக்கட்டும், இவங்க இரண்டு பேருமே போடக்கூடிய அதிகார போட்டி அப்படிங்கிறதும் பாகிஸ்தான் மக்களை படுகொழியில் தள்ளியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பாகிஸ்தான் கடந்த 75 வருடங்களாக என்ன செய்தது, பாகிஸ்தானில் இப்போதைய நிலைமை என்ன? முதல் பாகத்தை பார்த்துட்டோம், அதிலேயே சொன்னேன் இதுக்கு இன்னொரு பார்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி. இதுதான் இரண்டாவது பாகம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். முதல் விஷயம், கில்கிட் பல்டிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக, பாகிஸ்தானுடைய அரசியல்வாதிகளுக்கு எதிராக பெரிய ஒரு போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. இந்த கில்கிட் பல்டிஸ்தான் அப்படிங்கிற அந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே நாங்கள் இந்தியா கூட இணைய விரும்புகிறோம், எங்களை இந்தியா கூட இணைத்து வைத்து விடுங்கள் அப்படிங்கிறது அந்த போராட்டம். இந்த போராட்டம் பாகிஸ்தானுக்கு பெரிய ஒரு தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ஒரு இடத்துல போராட்டம் நடந்தால் பரவாயில்லை, அடுத்ததா கைபர் அப்படிங்கிற அந்த ஒரு மாகாணத்திலேயே இருக்கட்டும், பலுச்சிஸ்தானாவாக இருக்கட்டும், இங்கே 3 இடத்துலையுமே மிகப்பெரிய அளவு போராட்டம் அப்படிங்கிறது நடந்து வருது. இது இல்லாமல் சிந்து மாகாணத்திலும் போராட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாகிஸ்தானுடைய முதல் பிரச்சனையே இந்த போராட்டங்கள் தான். இந்த போராட்டத்துக்கு காரணமே பாகிஸ்தானுடைய அரசியல்வாதிகளும் அதை ஆட்சி செய்த அந்த இராணுவம் தான். நாம் கடந்த பதிவில் ஒரு விஷயத்தை பார்த்தோம். அங்கே இருக்கக்கூடிய இராணுவ ஜெனரல் எவ்வளோ ரூபாயை அடிச்சுட்டு அவர் போனார் அப்படின்னு சொல்லி, அவங்களுடைய ஃபேமிலி எப்படி செட்டில் ஆனாங்க அப்படின்னு சொல்லி அதை கண்டுபிடித்த ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்கிற எல்லா செய்தியுமே நம்ம பார்த்தோம். அதில் ஒரு விஷயம், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஏழ்மையாகவே இருந்து வருகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நாம் இன்னைக்கு முன்னேறிடுவோம் நாளைக்கு முன்னேறிடுவோம் அப்படிங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் ஏமாற்றத்துடன் மட்டுமே திரும்பி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். உடனே கேட்கலாம், இந்தியாவில் என்னடா வாழுது அப்படின்னு கேட்டால், இந்தியா செமையாக வாழுது. இந்தியா இங்கே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத இந்திய மக்கள் உணர்கிறார்களோ என்னமோ, வெளிநாடுகளிலிருந்து பார்க்கக்கூடிய மக்கள் இந்தியாவை பற்றி உயர்வாகத்தான் பேசுகிறாங்க. எங்களுக்கு கூட இன்ஃப்ளேஷன் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு, எங்களுக்கு கூட இந்த பிரச்சனைகள், எங்களுக்கு கூட கொரோனா பிரச்சனை இப்படின்னு சொன்ன காலகட்டத்தில் இந்தியா தன்னிறைவாக தன்னிச்சையாக பல விஷயங்களை, பல முடிவுகளை எடுக்க முடிந்தது. இந்தியா பல நாடுகளுக்கு மருத்துவம் அப்படிங்கிறத ஏற்றுமதி செய்தோம். இந்தியா பல நாடுகளுக்கு வேளாண் பொருட்கள், விவசாய பொருட்களை ஏற்றுமதி செஞ்சோம். இந்தியா பல நாடுகளுக்கு விஞ்ஞானம், அவங்களுடைய மூளை, இந்தியர்களுடைய மூளை அப்படிங்கிறது இன்றைக்கும் ஒவ்வொரு சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் இந்தியாவை சார்ந்தவர்கள் தான் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. பல நாடுகளில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இந்தியாவினுடைய அந்த ஒரு பகுதியிலிருந்து, இல்லாட்டி இந்தியாவினுடைய வம்சாவளியை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. இவ்வளோ பெரிய முக்கியமான இந்தியா, இது கூடவே எனக்கு இந்தியா வேணாண்டா, நான் தனியாக போகிறேன்டா அப்படின்னு சொல்ல பாகிஸ்தான் கடந்த 75 வருடங்களாக எதையுமே சாதிக்காமல் நாங்கள் இப்போது பிச்சை கேட்குறோம் அப்படின்னு சொல்லி ஷபாஸ் ஷெரீஃப் அவர்கள் கூறும்போது உலக நாடுகள் ஒரே ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க, எப்படியாவது நீ முன்னேறி வந்துரு பாகிஸ்தான் அப்படிங்கிறது தான். அமெரிக்கா சொல்கிறாங்க, எனக்கு பாகிஸ்தான் இப்படி பார்ப்பதற்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது. வேர்ல்டு பேங்க் சொல்கிறாங்க, நாங்கள் கொடுக்க வேண்டிய கடனை நிப்பாட்டி வைக்கிறோம். IMF சொல்லிட்டாங்க, 6 பில்லியன் அமெரிக்க டாலர் கடனை இப்போதைக்கு எங்களால் கொடுக்க முடியாது, நீங்கள் ஸ்டெபிலிட்டியாக இருக்கீங்க அப்படிங்கிற அந்த உறுதியை எங்களுக்கு காண்பீங்கள் அப்படிங்கிறது தான். பாகிஸ்தானில் 8:30 மணிக்கு மேலே எந்த விதமான ஃபேக்ட்ரிஸும் இயங்கக்கூடாது, தெரு விளக்குகள் அப்படிங்கிறதுலாம் அணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. தெரு விளக்குகள் எல்லாமே அணைக்கப்படணுமா? அதுக்கு முன்னாடியே ஒரு அறிவிப்பு வந்துச்சு, பாதி தெரு விளக்குகள், அதாவது 1 கிலோமீட்டருக்கு இத்தனை தெரு விளக்குகள் அப்படின்னு சொல்லி இருக்குமா, அதில் பாதியாக குறைச்சாங்க பாகிஸ்தானுடைய அரசாங்கம். எதுக்குப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இல்லை நம்ம எனர்ஜியை சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. பாதி தெருவிளக்குகளையும் 8:30 மணிக்கு மேலே நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும், நீங்கள் எல்லாத்தையுமே மூடிடணும், 10 மணிக்கு மேலே தெருவிளக்கு கூட எரியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில் வந்து நிற்கிறாங்க. இதுக்கான காரணம் அவங்கக்கிட்ட போதுமான அளவுக்கு மின்சாரம் இல்லை என்பது தான். பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அதனுடைய கட்டுமானத்தை எல்லாமே செய்தது சீனா. ஸோ கடந்த 10-20 வருடங்களாக சீனா மற்றும் பாகிஸ்தானுடைய நட்பு மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. பாகிஸ்தான் நம்பிட்டு இருக்கு நம்ம முன்னேறிடுவோம்னு சொல்லி, சீனா நம்பிட்டு இருக்காங்க நம்ம நல்லவனுக்கு தான் பணம் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி, 2 பேருடைய நம்பிக்கையுமே இன்றைக்கி என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக இடிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ ஐஎம்எஃபினுடைய லோன் கிடைக்காம போனாலோ, வேர்ல்டு பேங்கினுடைய லோன் கிடைக்காம போனாலோ, அமெரிக்காவினுடைய கடைக்கண் பார்வை கிடைக்காம போனாலோ பாகிஸ்தானால் எந்திரிக்க முடியாது அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கும் நல்லா தெரியும். பிரைம் மினிஸ்டர் இம்ரான்கான் அவர்கள் இன்னைக்கு பெரிய ஒரு பிரச்சனையை எழுப்புகிறார். ஷபாஸ் ஷெரீஃப் அவர்கள் தான் இதுக்கு காரணம், நான் இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு, ஷபாஸ் ஷெரீஃப் அவர்கள் எப்போது ஆட்சிக்கு வந்தாரோ அன்னையிலேருந்தே பலவிதமான இன்ஃப்ளேஷன் பிரச்சனைலாம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி. இப்போ பாகிஸ்தானுடைய இன்ஃப்ளேஷன் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 28%. கூடிய சீக்கிரம் ஐஎம்எஃப்லேருந்துலாம் லோன் கிடைச்சிட்டாலும் 35%லேருந்து 70% இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வெறும் 4.3 பில்லியன் அமெரிக்க டாலர் மட்டும்தான் அந்நிய செலவாணியா அவங்களுடைய கையிருப்பாக இருக்குது. இதை சொன்னது ஸ்டேட் பேங்க் ஆஃப் பாகிஸ்தானுடைய தலைவர். 4 பில்லியனை வச்சுட்டு ஒரு மாதத்துக்கு தேவையான பொருளை கூட எங்களால் இம்போர்ட் பண்ண முடியாது, இன்னும் ஒரு மாதத்தில் இதுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்கலனா பாகிஸ்தான் திவாலாகிவிடும் அப்படிங்கிறதுனால தான் பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் அல் அரேபியா அப்படிங்கிற அந்த செய்தி ஊடகத்துக்கு அளித்த பேட்டியில் நாங்கள் பழையதில் நிறைய பாடம் கற்றுக்கொண்டோம், தயவு செஞ்சு எங்களுக்கு உதவுங்கள், நாங்கள் பிச்சை கேட்கிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். இந்தியா கூட நான் பேச்சுவார்த்தை நடத்த தயார் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல, ஆனால் அதன் பிறகு அவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். ஆர்டிகல் 370 அப்படிங்கிறதுலாம் மறுபடியும் ஜம்மு காஷ்மீரில் வர வேண்டும் அப்படிங்கிறது தான். அதுக்கு இந்தியா பதிலடி கொடுக்காமல் இருந்திருப்பாங்களா? கண்டிப்பாக பதிலடி கொடுத்துருப்பாங்க. அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல் பிரச்சனை அங்கே நடக்கக்கூடிய போராட்டங்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வு. அந்த உணர்வுக்கு பாகிஸ்தான் மதிப்பளிக்கவில்லை என்றால் நிச்சயமாக பாகிஸ்தான் பல துண்டுகளாகும். பாகிஸ்தான் வல்லரசாகும் ஆகாதா இப்போ கேள்வியே கிடையாது. பாகிஸ்தான் துண்டுபடாமல் இருக்குமா இல்லாட்டி துண்டாகி போயிருமா அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போ கேள்வி. ஸோ பாகிஸ்தானுடைய எதிர்காலம் இப்படியே இருக்குமா, இல்லை மறுபடியும் பாகிஸ்தான் பிளவு பெற்று பல நாடுகளாகவும் இந்தியா கூட சில பல பகுதிகள் மறுபடியும் ஒன்றிணைவுமா அப்படிங்கிறது தான் உலக நாடுகள் எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. நமக்கு மிக முக்கிய தேவையான பொருள் என்ன அப்படின்னு சொல்லுவோம்? கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் கோதுமை மாவு அப்படிங்கிறதும் உப்பு அப்படிங்கிறதும் அரிசி, இது எல்லாமே அத்தியாவசிய பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய விலை அப்படிங்கிறது 50% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம ஆனியன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, வெங்காயம், இந்த வெங்காயத்தினுடைய விலை மட்டுமே 501% அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள், நெய்யிலிருந்து வெண்ணெய் வர எல்லாத்துக்குமே 120% விலை அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கான். இப்படி இருந்துச்சுன்னா நாங்கள் எப்படி பிழைக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை பாகிஸ்தான் நாட்டு மக்கள் கேட்டு வருகிறார்கள். ஃபினான்ஸ் மினிஸ்டர், பாகிஸ்தானுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் இஷாக்தார் அவர்கள் இன்னைக்கு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார். சவுதி அரேபியாட்ட 3 பில்லியன் அமெரிக்க டாலர் கேட்டிருக்கோம், கண்டிப்பாக சீக்கிரமாக அந்த தொகை எங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி கிடைச்சிச்சுன்னா இன்னும் ஒரு மாதத்திற்கு பாகிஸ்தானை எங்களால் வழி நடத்தி கொண்டு செல்ல முடியும். ஸோ சவுதி அரேபியா எங்களுக்கு உதவுங்கள் அப்படிங்கிறது தான். அடுத்ததாக ரஷ்யா மற்றும் பாகிஸ்தான் இடையே நடந்த ஒப்பந்தம். ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க, என்னப்பா இந்தியாவுக்கு மட்டும் இவ்வளோ விலை குறைச்சி கச்சா எண்ணெயெல்லாம் கொடுத்துட்ருக்க, எங்களுக்கும் கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ரஷ்யா அதுக்கு இந்தியாவினுடைய சப்போர்ட் மட்டும் இல்லாமல் நீ இந்தியாவை எதிர்த்து கொண்டும் இருக்கிறாய், எந்த மாதிரியான டீலில் வரப்போகிற டாலரை வச்சு வாங்குறதா இருந்தால் நான் உனக்கு தரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பாகிஸ்தானும் சீனாவும் நண்பர்கள். சீனாவினுடைய யுவான் அப்படிங்கிறது இப்போது பாகிஸ்தானில் இருக்குது. பாகிஸ்தான் ரஷ்யாவிடம் இருந்து வாங்கக்கூடிய கச்சா எண்ணெயை யுவான் வழியாக கொடுக்கிறோம் அப்படிங்கிற அக்ரிமெண்ட் இன்னைக்கு சைன் ஆகியிருக்கிறது. எப்படி இலங்கை பல நாடுகளிலிருந்து வாங்கக்கூடிய கச்சா எண்ணெயை இந்தியன் ரூபாய் வச்சு நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவை எடுத்தாங்களோ, அதே மாதிரி இப்போ பாகிஸ்தான் எடுத்திருக்கிற முடிவு தான் யுவான் அப்படிங்கிறது. பலுச்சிஸ்தானுடைய ஃபுட் மினிஸ்டர் ஜமாரக் அவர்கள் இன்னைக்கு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. பலுச்சிஸ்தான் ஆல்ரெடி ரொம்ப பெரிய அளவில் பிரச்சனையில் இருக்குது. பசி பட்டினி வந்தாலே புரட்சி வந்துடும், புரட்சி வந்தால் அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் வெடிக்கும், போராட்டம் வெடித்தது என்றால் மிகப்பெரிய அளவில் அரசாங்கம் கவிழ்ந்து விடும். எங்களுக்கு தேவையான ஃபுட் அப்படிங்கிறது, அதாவது ரேஷனில் கொடுக்கக்கூடிய ஃபுட் அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு ஸ்டாக் இல்லாமல் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ ரேஷன் பொருட்களும் கிடைக்காமல் போனது என்றால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்காலம் என்ன? அந்த மக்கள் போராட ஆரம்பிப்பாங்க. அந்த போராட்டம் ஒரு புரட்சியாக வெடித்து பாகிஸ்தானில் எகெயின் ஒரு சிவில் வார் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த சிவில் வாரை பாகிஸ்தான் கட்டுப்படுத்துவதற்கு மறுபடியும் இராணுவம் களமிறக்கப்படும் என்றும், இராணுவ ஆட்சி அப்படிங்கிறது பாகிஸ்தானில் சீக்கிரமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அடுத்த 3-4 மாதங்களில் பாகிஸ்தானுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கவில்லை என்றால் பாகிஸ்தானில் இராணுவ ஆட்சி தான். சரி, ஸோ இப்போ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய 5 முக்கியமான பிரச்சனைகளில் 2 பிரச்சனையை பார்த்துட்டோம். 1, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் போராட்டம் என்பது. 2, அங்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அந்நிய செலவாணி அப்படிங்கிறது அவங்க கையிருப்பு இல்லாமல் போய்விட்டது அப்படிங்கிறது தான். 3ஆவதாக இருக்கக்கூடிய பிரச்சனை ஃப்ளட் ரிலீஃப் என்பது. மக்கள் பெரிய அளவில் பெருவெள்ளம் வந்துருச்சு, எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் மக்கள் ஓடோடி கேட்டுட்டு இருக்கும்போது இந்தியா உதவி செய்ய போன போது இந்தியாட்ட சொன்னாங்க, நாங்கள் ஒன்றும் பிச்சை கேட்கல, இந்தியா தான் வாண்டடாக எங்களுக்கு இந்த உதவிகள் செய்கிறேன்னு சொன்னாங்க, எங்களுக்கு இந்தியாவினுடைய உதவிகள் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க.
இன்னைக்கு அதே நாடு பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மனிதர்களை காப்பாற்றுவதற்கு எந்த உதவிகளாக இருந்தாலும் சரி எங்களுக்கு தாருங்கள் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. இந்தியாவிடமிருந்து நேராக மொஸ்கிட்டோ நெட்டு கூட அவங்க வாங்கினாங்க, ஆனால் வேறு நாடு வழியாக வாங்கி குவித்தார்கள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. ஸோ ஃப்ளட் ரிலீஃப் அப்படிங்கிறதும் இல்லாட்டி இந்த ஃப்ளட்டால் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னைக்கு யுஎன்எஸ்சி ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இந்த பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பாகிஸ்தான் குழந்தைகள் அதிக அளவு உயிரிழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஐநா சபை போன்ற அமைப்புகள் உடனடியாக இதற்கு தீர்வு காண வேண்டும் அப்படிங்கிறது தான். இதை தானப்பா இந்தியா கேட்டுச்சு. நான் வேணா உதவிகள் செய்கிறேன், நான் வேணா கோதுமைகளை அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாங்களே, உங்களுடைய ஈகோ தானே எங்ககிட்ட அந்த உதவிகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இதே ஈகோ தானே நம்முடைய அந்த சுதந்திரத்தின் போதும் உங்களுக்குள்ள இருந்துச்சு. அந்த ஈகோ இல்லைனா இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே நிலப்பரப்பாக இருந்திருக்கும். முகமது அலி ஜின்னா அவர்களுடைய வேடிக்கையான சில விஷயங்கள், அவருடைய அந்த பதிவெல்லாம் இல்லாட்டி அவருடைய அரசியல் வாழ்க்கை எல்லாமே பார்த்தோம்னா அவர் தோத்துருவாருன்னு தெரியுங்க. இஸ்லாமியர்களிடம் இருந்து கூட அவருக்கு போதுமான சப்போர்ட் யாருக்கு கிடைக்கல, முகமது அலி ஜின்னாவுக்கு கிடைக்கல. ஆனால் பிரிட்டிஷிடமிருந்து கிடைத்தது. பிரிட்டிஷ் அரசாங்கம் சொல்கிறாங்க, முகமது அலி ஜின்னா நீ இதை விட்டால் வேறு சான்ஸே கிடையாது, தலைவனாக மாறணும்னா 2 நாடாக பிரித்து விடு, 2 நாடாக பிரித்து விட்டினா உனக்கு தலைமை பொறுப்பு வரும் அப்படிங்கிறதெல்லாம் முகமது அலி ஜின்னா கேட்டுக்கொண்ட தாரக மந்திரம். அதன்படி தான் இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிறது உருப்பெறுகிறது. அதன் பிறகுதான் பாகிஸ்தானில் தீவிரவாதிகளுடைய நடவடிக்கை கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லி மேற்குலக நாடுகள் மிகப்பெரிய அளவில் முத்திரை குத்தி அங்கே இருக்கக்கூடிய மக்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்க ஆரம்பித்து அவங்களுடைய அடியாட்களாக மாற்றினார்கள் என்பதும் இங்கே வரலாற்றில் மறுக்கப்பட முடியாத உண்மையாக இருக்கிறது. 4வதாக இருக்கக்கூடிய பிரச்சனை இன்செக்யூரிட்டி அப்படிங்கிறது தான். தெஹ்ரிக் தாலிபன்கள், பலுச்சிஸ்தானுடைய போராளிகள், சீனாவுக்கு எதிரான போராட்டம், கில்கிட் பல்டிஸ்தானில் இந்தியாவுக்கு ஆதரவாக நாங்கள் செல்கிறோம், எங்களை விட்டுடுங்கப்பா, எங்களை இந்தியா கூட இணைத்து விடுங்கள் அப்படிங்கிற மக்கள் போராட்டம், இது எல்லாமே பாகிஸ்தானுக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டியை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இன்செக்யூரிட்டியும் 2023க்குள்ள பாகிஸ்தானால் முடித்து வைக்கப்பட வேண்டும். அப்படி இல்லைன்னா இந்த இன்செக்யூரிட்டியை பாகிஸ்தான் உடைவதற்கு காரணமாக மாறிவிடும். 5வதாக இருக்கக்கூடிய பிரச்சனை சிவில் மிலிட்ரி ரிலேஷன் அப்படிங்கிறது தான். இதுதான் மிக முக்கியமான பிரச்சனை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், பாகிஸ்தானுடைய முன்னாள் இராணுவ ஜெனரலாக இருந்தவர் அந்த சொத்துக்கள் பல கோடி ரூபாயை வெளிநாடுகளில் பதுக்கி வச்சிருக்காரு. இதை எல்லாமே பாகிஸ்தானுக்கு தெரிந்தும் வேற வழியே இல்லாமல் அவங்க என்ன செஞ்சு விட்டுட்டாங்க, ஓகேப்பா நீ நல்லா வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஆனால் இப்போ மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. மக்களால் ஒருவேளை சாப்பாடு சாப்பிட முடியாத போது மிலிட்ரிக்காக இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்கள் சொகுசு வாழ்க்கை வாழ்கிறார்களே, இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த சிவில் மிலிட்ரி ரிலேஷன் அப்படிங்கிறதும் 2023 பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நெருக்கடி தான். இவ்வளோ தூரம் நம்ம பாகிஸ்தானுடைய எக்கனாமி பிரச்சனை, அடுத்ததாக இருக்கக்கூடிய 5 முக்கியமான பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். அப்படின்னா நாங்கள் பழைய வரலாற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டோம். எங்களுக்கும் இந்தியாவுக்கும் இடையே சமாதான பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் நீ நடுநிலையாக இருந்து எங்களுக்கான பேச்சுவார்த்தை நடத்திவை. ஆனால் இந்த பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு முன்னாடி ஆர்டிகல் 370 அப்படிங்கிறத ரத்து பண்ணது செல்லாதுங்கிற அறிவிப்பை இந்தியா கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு கண்டிஷனை யார் வச்சுருந்தாங்க? பாகிஸ்தான் வச்சுருந்தாங்க. இதன் பிறகு நம்முடைய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம், அதாவது ஜெய்சங்கர் அவர்களுடைய அமைச்சகம் இல்லாட்டி அதனுடைய ஸ்போக்ஸ் பர்சன் யாராவது ஏதாவது பேசுவாங்களா இருக்கும்பா அப்படின்னு சொல்லி நானும் எதிர்பார்த்தேன். கரெக்டாக 2 தினங்களுக்கு பிறகு ஜெய்சங்கர் சார் அவர்களுடைய ஆஃபீஸிலிருந்து அதனுடைய ஸ்போக்ஸ் பர்சன் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஒரு நாடு அதனுடைய அண்டை நாடு கூட நான் சமாதானமாக பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை விடுறாங்க. ஆனால் அப்படி அறிக்கை விட்ட அடுத்த சில மணி நேரங்கள்லேயே எந்த நாடு அறிக்கை விட்டதோ அந்த நாட்டுக்குள்ளேயே அது பல பிரச்சனையை வெடிக்க வைத்தது என்றால் அது பாகிஸ்தான் தான். ஸோ சமாதானமாக பேச நினைத்தாலும் அங்கே இருக்கக்கூடிய சக்திகள் சமாதானத்தை விரும்பவில்லை. இப்படி ஒரு நாட்டை நம்பி நாங்கள் எப்படி பேச்சுவார்த்தை நடத்துவது? நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணும்னா எங்களுக்கான என்விரான்மெண்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணித்தாங்க. டெரரிசம் இல்லாத இல்லாட்டி எந்த விதமான பிரச்சனைகளும் பிற நாடுகளுக்கு பிற நாட்டு மக்களுக்கு செய்யாத ஒரு நாடு, அந்த நாட்டினுடைய என்விரான்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் இந்தியா பேச்சுவார்த்தைக்கு சம்மதம் தெரிவிக்கும். எங்களுக்கும் பக்கத்து நாடு கூட சண்டை போடணுங்கிறது தலைவிதி கிடையாது, எங்களுக்கு ஆசையும் கிடையாது. நாங்களும் எல்லா நாடுகள் கூடயும் சமாதானமாக இருக்க விரும்புகிறோம். இங்கிருந்து பல 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய நாடுகளில் கூட அமைதி இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்தியா எப்படி பாகிஸ்தானில் மட்டும் அமைதி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கும்? இந்த அமைதியை கெடுத்து கொண்டதே பாகிஸ்தான் தான். ஸோ பாகிஸ்தானினுடைய இன்டர்னலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முதல்ல முடித்து விட்டு வெளியே வாங்கப்பா, அதன் பிறகு நம்ம பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ பிரச்சனை எங்கன்னா பாகிஸ்தானுக்குள்ளே தான். பாகிஸ்தானுக்குள்ளேயே முன்னாள் பிரைம் மினிஸ்டருக்கும் இந்நாள் பிரைம் மினிஸ்டருக்கும் பிரச்சனை. பாகிஸ்தானுக்குள்ளேயே மிலிட்ரிக்கும் அரசாங்கத்துக்கும் இடையே பிரச்சனை. பாகிஸ்தானுக்குள்ளேயே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மாகாணத்துக்கும் பாகிஸ்தான் ஒக்குபைடு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மாகாணத்திலும் பிரச்சனைகள். பாகிஸ்தானுக்குள்ளேயே சீனாவுக்கு எதிரான பிரச்சனைகள். பாகிஸ்தானுக்குள்ளேயே பாகிஸ்தான் வளர்த்து விட்ட தீவிரவாதிகளால் பிரச்சனை.
இப்படிங்கிற பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் இன்னும் ஒரு மாதத்துக்கு தேவையான அந்நிய செலவாணி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் ஓரிரு வாரங்களுக்குள் பாகிஸ்தான் திவாலாகிவிடும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாகும் அப்படிங்கிற ஒரு சின்ன செய்தியும் வெளியாகி இருக்கிறது. IMF வேர்ல்டு பேங்க் மனசு வச்சா மட்டும்தான் பாகிஸ்தானை திவால் நிலைமையிலிருந்து காப்பாற்ற முடியும். சப்போஸ் பாகிஸ்தான் திவால் நிலைமைக்கு போயிட்டாங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய கடன், பாகிஸ்தானுடைய சர்வதேச அந்த ஒரு நிலைமை இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே தலைகீழாக மாற்றப்படும். பாகிஸ்தானை வேற யாருமே மதிக்காமல் போயிடுவாங்க. ஸோ பார்க்கலாம் பாகிஸ்தானில் அடுத்தடுத்ததாக என்ன திருப்பங்கள், IMF வேர்ல்டு பேங்க் போன்ற இந்த அமைப்புகள் என்ன சொல்ல போகிறாங்க, இதை இன்னொரு காணொலியில் அப்டேட் வரும்போது பார்த்து விடலாம். இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.